ஆட்டால் நாட்டுக்கோழி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது நல்லா நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணிவிடுவோம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்து அதை முடியெல்லாம் பிச்சுடுவோம். மஞ்சள் தடவி அதில் நெருப்பில் நல்லா வாட்டி எடுத்துருவோம். தேவையான மசாலா அரைச்சிருவோம். கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி அதில் இஞ்சி பூண்டு போட்டு அந்த சூடான எண்ணெயை மசாலா சேர்த்து ஒரு அலுமினியம் ஃபாயிலில் அதை ரேப் பண்ணிவிடுவோம். அது ஒரு ஆட்டா மாவில் ரேப் பண்ணி ஒரு 3.5 மணி நேரம் குக் பண்ணுவோம். ஒரு 3.5 மணி நேரம் நல்லா குக் பண்ணுவோம். 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நாட்டுக்கோழி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நாட்டுக்கோழி லைட்டாக தான் இருக்கும்.